ஹலோ ட்ரேடர்ஸ். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, ஹையர் ஹைஸ் அண்ட் ஹையர் லோஸ் பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க ஒரு ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணும்போது, இதையும் சேர்த்து ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா, 50% ஆஃப் யுவர் பேட் ட்ரேட்ஸ் எல்லாமே அவாய்ட் ஆயிடும். ஸோ குயிக்கா வீடியோக்குள்ள போலாம். நான் இப்போ ட்ரேடிங் வியூ ஓப்பன் பண்ணியிருக்கேன். அண்ட் ஸ்கிரிப்ட் வந்து நான் டாடா ஸ்டீல் செலக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் டைம் ஃப்ரேமும் 1 ஹவர்ல செட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த டைம் ஃப்ரேம் கம்ஃபர்டபுளோ நீங்க அந்த டைம் ஃப்ரேம்ல செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சார்ட்ல நான் ஹையர் அண்ட் ஹையர் லோஸ் வச்சு ஒரு ட்ரெண்ட எப்படி கரெக்ட்டா ஐடென்டிஃபை பண்றது நான் உங்களுக்கு சொல்றேன். நான் இப்போ ஒரு விஷுவலுக்காக ஒரு ட்ரெண்ட் லைன் ஒண்ணு டிரா பண்ணிக்கிறேன். ஸோ மார்க்கெட்ல நமக்கு இங்கருந்து கிளியரா ஒரு பை ட்ரெண்ட் கிடைச்சிருக்கு. ஸோ நான் இதுவரைக்கும் இப்ப நான் மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுதான் வந்து நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைனா ஆக்ட் ஆகுது இங்க. அண்ட் மார்க்கெட் இந்த லோலாம் சப்போர்ட் எடுக்கும்போது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அங்கருந்து நமக்கு மார்க்கெட் மேல ஏறி இருக்கு. ஸோ இதுதான் வந்து அந்த சப்போர்ட் ஜோன். அண்ட் இந்த ட்ரெண்ட்ல பார்க்கும்போது நமக்கு ஒரு சப்போர்ட்டுமே நமக்கு ப்ரீவியஸா இருக்க சப்போர்ட்டோட நமக்கு மார்க்கெட் ஹையா தான் இருக்கு. ஸோ இந்த சப்போர்ட்டோட நமக்கு இந்த சப்போர்ட் கொஞ்சம் ஹையா தான் இருக்கு. அண்ட் இந்த சப்போர்ட்டோட இங்க கொஞ்சம் ஹையா தான் இருக்கு. அண்ட் இந்த சப்போர்ட் இதை விட கொஞ்சம் ஹையா தான் இருக்கு இங்க. அண்ட் இதுதான் நம்ம ஹையர் லோஸ்ன்னு சொல்றோம். அண்ட் மார்க்கெட் இந்த லோ பிரேக் ஆகாத வரைக்கும் மார்க்கெட் அங்க இருந்து நமக்கு ஒரு சப்போர்ட் எடுத்து தான் ஏறி இருக்கு மார்க்கெட். ஸோ மார்க்கெட் இப்போ ட்ரெண்ட்ல இருக்கும்போது இங்க ஒரு ஹை ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் அகைன் கீழ வந்துட்டு திருப்பியும் அந்த ஹைய பிரேக் பண்ணியிருக்கு. அண்ட் அகைன் மார்க்கெட் கீழ வந்து அண்ட் இந்த ஜோன்ல சப்போர்ட் எடுத்துட்டு அகைன் திருப்பி இந்த ஹைய இங்க பிரேக் ஆயிருக்கு. அண்ட் அகைன் மேல ஏறிட்டு திருப்பி நம்ம சப்போர்ட் ஜோன்ல வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருக்கு. அண்ட் இத தான் நம்ம ஒரு ஹையர் ஹைஸ்ன்னு சொல்றோம். ஸோ மார்க்கெட் பை ட்ரெண்ட்ல இருக்கும்போது ஹையர் ஹைஸும் ஃபார்ம் ஆகணும் அண்ட் ஹையர் லோஸும் ஃபார்ம் ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆனா தான் ஒரு ஸ்ட்ராங்கான பை ட்ரெண்ட்ல இருக்குன்னு. ஸோ மார்க்கெட் இந்த ட்ரெண்ட்ல ப்ரீவியஸா இருக்க ஹைய பிரேக் பண்ணிட்டு தான் நமக்கு இந்த ஹை குடுத்திருக்கு. அண்ட் அங்கிருந்து வந்து நமக்கு இங்க சப்போர்ட் எடுத்திருக்கு. அண்ட் அகைன் இங்கருந்து மார்க்கெட் ஏறி இந்த லோ பிரேக் ஆகாம இங்கருந்து சப்போர்ட் எடுத்து திருப்பி மார்க்கெட் ஏறிடுச்சு. ஸோ அகைன் மார்க்கெட் இங்கருந்து ஏறி நமக்கு இந்த ஹைய பிரேக் பண்ணிருக்கு. இந்த ஹைய பிரேக் பண்ணிட்டு இங்க ஒரு ஹை குடுத்திருக்கு. ஸோ அங்கிருந்து நமக்கு மார்க்கெட் கீழ வந்து இந்த லோ பிரேக் ஆகாம நமக்கு இங்க ஒரு லோ குடுத்திருக்கு. அண்ட் இங்க என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இங்கிருந்து ஏறி இந்த ஹைய பிரேக் பண்ணாம கீழ வந்திருக்கு. ஸோ கீழ வந்து இங்க சப்போர்ட் எடுத்திருக்கு. அண்ட் ப்ரீவியஸா இருக்க லோயுமே இங்க நமக்கு பிரேக் பண்ணியிருக்கு மார்க்கெட். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஹையர் ஹைஸும் ஃபார்ம் ஆகல அண்ட் ஹையர் லோஸும் நமக்கு ஃபார்ம் ஆகல. ப்ரீவியஸா இருந்த லோவ பிரேக் பண்ணி இங்க மார்க்கெட் பிரேக் அவுட் குடுத்திருக்கு. ஸோ பிரேக் அவுட் குடுத்தனால மார்க்கெட் இங்க இருந்து ஒரு செல் ட்ரெண்ட் வந்திருக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் மார்க்கெட் இன்னும் ட்ரெண்ட்ல தான் இருக்குன்னு நினைச்சு, ஸோ இந்த ஜோன்லயும் மறுபடியும் என்ட்ரி எடுத்துருவாங்க. ஸோ இங்க என்ட்ரி எடுத்திருந்தா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் இங்க ஹிட் ஆயிருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து கான்ஷியஸா இருக்கணும். ஸோ மார்க்கெட் இங்கேருந்து இந்த ஹைய பிரேக் பண்ணாம இங்கேருந்து கீழ வரும்போதே, ஸோ நமக்கு இந்த லோ பிரேக் ஆகுதா இல்லையான்றத இங்க வெயிட் பண்ணி பார்க்கணும். மார்க்கெட் இங்க பிரேக் ஆகி க்ளோஸ் குடுத்தோனே சடனா செல் ட்ரெண்டுக்கு மாறிடுச்சு. அண்ட் என்ட்ரி நம்ம இந்த ஹையர் லோஸ் ஐடென்டிஃபை பண்ணி தான் எடுக்கணும். எங்கெல்லாம் நமக்கு ஹையர் லோ கிடைக்குதோ நம்ம அங்கெல்லாம் பை பண்ணிக்கலாம். அண்ட் நீங்க பிரேக் அவுட் ஆனோனே, மார்க்கெட் இங்கேருந்து ஒரு சின்ன செல் ட்ரெண்ட் குடுத்திருக்கு. அந்த செல் ட்ரெண்டும் நமக்கு இதே மாரி தான். நமக்கு பை ட்ரெண்ட்ல எப்படி ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோஸ் ஃபார்ம் ஆச்சோ, அதே மாரி நமக்கு செல் ட்ரெண்ட்ல லோயர் லோ அண்ட் லோயர் ஹை ஃபார்ம் ஆகணும். ஸோ மார்க்கெட் இங்க பிரேக் அவுட் ஆனோனே இங்க ஒரு லோ குடுத்திருக்கு. அண்ட் அகைன் அத பிரேக் பண்ணி நமக்கு இங்க ஒரு லோ குடுத்திருக்கு. அண்ட் அகைன் இங்க இந்த லோவ பிரேக் பண்ணி இங்க ஒரு லோ குடுத்திருக்கு. அண்ட் அதே மாரி இங்க ஒரு லோயர் ஹை குடுத்திருக்கு. அண்ட் அது பிரேக் ஆகாம இங்க ஒரு லோயர் ஹை குடுத்திருக்கு. அண்ட் இந்த பிரேக் ஆகாம இங்க ஒரு ஹை குடுத்திருக்கு. இங்க ஒரு ஹை குடுத்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் இங்க தான் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இங்க தான் நமக்கு மார்க்கெட் பிரேக் அவுட் ஆயிட்டு, இந்த லோயர் ஹைய பிரேக் பண்ணிட்டு மேல போயிருக்கு. ஸோ நம்ம செல் ட்ரெண்ட்ல என்ட்ரி எடுக்கும்போது, இந்த இடத்துல தான் நம்ம காஷியஸா இருக்கணும். ஸோ இது மாரி தான் நம்ம ஹையர் அண்ட் ஹையர் லோஸ் வச்சு பெர்ஃபெக்ட்டா ஒரு ட்ரெண்ட ஐடென்டிஃபை பண்ண முடியும். அண்ட் அப்கமிங் வீடியோஸ்ல இது மாரி நெறைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்க போறோம். ஸோ மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.